வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பிரெட் ஹல்வா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதை செய்து காட்டுறதுக்காக நம்ம கூட தக்கியாவுடைய பாட்டி வந்திருக்காங்க. வணக்கம், என் பேர் மெஹருனிசா ஹமீத் கான். இன்னைக்கு நான் யஷ்வந்த் கூப்பிட்டதுனால பிரெட் ஹல்வா செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். முதல் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து சமைக்க போறதை நினைச்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் பிரெட் வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணணும். ஓகே, அங்க அதுக்காக பாத்திரத்துல எண்ணெய்லாம் சூடா இருக்கு. இது போட வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ் வந்து சுகர், பால்கோவா, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்றதுக்காக ஓகே மஸ்மெலன் சீட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ முதல் வந்து நம்ம பிரெட்டை பொரிக்க போறோமா? ஓகே, அதுக்காக இங்க ஒரு பவுல்ல எவ்வளோ பிரெட் வச்சிருக்கீங்க? ஒரு பேக்கெட் பிரெட். அது மோஸ்ட் வந்து 400 இருந்து 500 கிராம் இருக்கும் இல்லையா? ஓகே, அதோடைய சைட்ஸை கட் பண்ணி வெறும் வெள்ளை பகுதி மட்டும் வச்சிருக்கோம். சரி, இப்போ இது 1 by 1 எண்ணெயில் போட்டு எடுத்து பொரிக்க போறோம் இல்லையா? ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ எண்ணெயோடய கொஞ்சமா நம்ம நெய்யும் சேர்க்கணும் இல்லையா? சரி, இது பொரிக்கும் போது எண்ணெயோடைய பதம் எப்படி இருக்கும்? நல்லா சூடா இருக்கணுமா இல்ல மிதமான சூட்ல? ஓகே, கொஞ்சம் சிம் பண்ணி சரி. ஏன்னா ஹைல வச்சு பொரிச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். ஆனா மொறுமொறுன்னு இருக்காது, பொன்னிறமா வரணும். அதனால கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்கணும். சூடானோன்னா சரி சிம் பண்ணிடணும். இந்த பிரெட் வந்து நல்லா பொன்னிறமா வரணும். அதனால மிதமான சூடுல வச்சீங்கன்னா நல்லா பொன்னிறமா வரும், அதே நேரத்துல மொறுமொறுன்னு வரும். ஓகே, இப்போ பிரெட் எடுத்து போடலாமா? இந்த பிரெட் அல்வா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. சில பேர் பால் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் சாப்பிட்டுறணும். ஓகே, கெட்டு போயிடும் இல்லையா? கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் மாறிடும். ஆமா, பால் ஆட் பண்ணாம வெறும் ஜீராவில் பண்ணோம்னா ஓகே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் மாறாது. ஓகே, அதாவது இதுதான் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய பிரெட் அல்வா இல்லையா? ரெஸ்டாரண்ட்ஸ்ல கொடுக்கறதே இந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்தோம்னா அது கொடுக்கறதும் இதுதான். ஓகே, ஆனா இது சுவையா இருக்கும். பால் ஆட் பண்ணாவா? பால் ஆட் பண்ணாதான் சுவையா இருக்கும். அப்படியா? அதே கலரும் கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லையா? ஆமா, கலர் லைட்டா இருக்கும். ஆனா சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, இதுல நம்ம பால்கோவா போடுறோம் இல்லையா? சேம் அதே டேஸ்ட் வந்துரும். சரி, போதுங்களா? போதும், எடுத்துட்டா. இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நெய்லேயே பொரிச்சாலும் பொரிக்கலாம் இல்லையா? பொரிக்கலாம். ஓகே, இந்த பிரெட் அல்வா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து ஏதாவது ஒரு தவறு நடக்கும். அப்படி இந்த தவறு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? தவறு நடக்கிறதுனா தண்ணி வந்து நிறைய போட்டுருவாங்க. ஓகே, சீரா பண்ணும்போது தண்ணி நிறைய போட்டோம்னா அந்த பிரெட் வந்து ரொம்ப அமுத்து போன மாதிரி ஆயிடும். ஓகே, தண்ணி கரெக்டாக போட்டோம்னா அது இதாகாது. அவ்வளோதான். இந்த ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ண. இப்போ அது பிரெட்டை போட்டிங்க இல்லையா? ஆமாம், ஒரு சத்தம் கேட்டது இல்லையா? அது மாதிரி சத்தம் கேட்டதுனா தான் அது பிரெட்டு நல்லா பொரிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் வந்து சில பேர் நல்லா ஹல்வா கன்சிஸ்டன்ஸ்லேயே பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த சங்க்ஸ் அப்படியே தெரியும். பிரெட் வந்து ஃபுல்லாக அப்படியே ஹல்வாவாக நல்லா உடையாமல் அங்கங்கே வந்து நல்லா ஸ்கொயராக இந்த சங்க்ஸ் அப்படியே பிரெட்டோட சங்க்ஸ் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோமா இல்லை இதை வந்து நல்லா இந்த எஸ்எஸ் ஹைதராபாத்தில் தருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஹைதராபாத்தில் தர மாதிரி தான் பண்ணுறது நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் கடிச்சோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஹார்ட்னஸ். ஆமாம் ஆமாம், அது சில பேருக்கு பிடிக்கும் அது மாதிரி. சரி, இப்போ நம்ம வந்து பிரெட் எல்லாம் பொரிச்சு ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து சுகர் சிரப், முந்திரி திராட்சை இது பண்ணிக்கணும். ஓகே, ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா? எதுல ஃப்ரை பண்ண போறோம்? இதுல ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்ல, நான் எண்ணெயிலே நெய்லியான்னு கேட்டேன். நெய்ல ஃப்ரை. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு நெய்? 2 டேபிள் ஸ்பூன் விடலாமா? நம்ம சேர்த்துருக்க நெய் சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி போட்டு. முந்திரி எவ்வளோ ஆட் பண்ணலாம்? ஒரு முந்திரி வந்து 100 கிராம்ஸ். 100 கிராம் முந்திரி. சரி, இந்த முந்திரி நல்லா பொன்னிறமா வரணுமா? ஆமாம், கொஞ்சம் ரொம்ப பொன்னிற வேண்டாம். சரி,
திராட்சை போதுங்களா? அதுமாதிரி திராட்சை 100 கிராமா? ஆமாம். முந்திரி மற்றும் திராட்சையை வறுத்ததன் பிறகு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ நம்ம இந்த நெய் என்ன பண்ண போகிறோம்? வேறு பவுலில் மாற்றிடலாமா? நெய் வேண்டாம், அப்படியே இருக்கு. அப்படியா? அப்படியே சுகர் சிரப் ரெடி பண்ணிடுவோமா? சரி, சுகர் போட்டுக்கலாம். சுகர் எவ்வளோ? சுகர் வந்து 300 கிராம்ஸ். ஓகே, 300 கிராம் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை. அடுத்து இது தண்ணி வந்து 150. ஓகே, 150 ml அளவு தண்ணி. இது வந்து என்ன பதத்துக்கு வரணும்? இந்த கம்பி பதம்லாம் சொல்லுவாங்க, அப்படி வரணுமா? கொதிச்சா போதும், கம்பி பதம்லாம். இந்த குலாப் ஜாமுன் ஜீரா இருக்குங்க அந்த அளவுக்கு? குலாப் ஜாமுன் ஜீராவும் கொஞ்சம் கொதிக்கணும். இது சும்மா ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் ஆனால் போதுமா? ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சர்க்கரை முழுமையாக மெல்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ரெட்டு போதும். மொத்தமாக ஆட் பண்ணிடலாமா? இல்லை, உடச்சி ஆட் பண்ணணுமா? இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பை பிரெட் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை இல்லையா? சரி. ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து கோவா போடணும். எவ்வளோ கிராம் கோவா போடுறோம்? இது பிளெயின் கோவா தானே? இந்த 100 கிராம் கோவா போட்டிருக்கோம். அதனால் உடச்சி போடணும். ஏன்னா அது வந்து இந்த அல்வாவோட மிக்ஸ் ஆகணும். ஓகே, நான் உதவட்டா? இப்போ இந்த நம்ம கோவாவும் ப்ரெட்டும் கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஓகே, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருக்கு, ஆட் பண்ணிடலாமா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போடணும். நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்கு ஏலக்காய் தூள் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? சும்மா ஒரு பிஞ்ச் ஆட். சரி, அடுத்து முந்திரி திராட்சை. ஓகே, நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இன்னும் எவ்வளோ நேரம் குக் ஆக போகுது? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். வழக்கமாக என் கூட இருக்கவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் இன்னைக்கு நோம்பில் இருக்கிறனால நானே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன். பிரெட் அல்வா வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு பாட்டி. ஆக்சுவலாக இனிப்பும் சரி, நெய்யோடைய மனமும் சரி, எவ்வளோ இருக்க வேணுமோ ரொம்ப திகட்டாமல் கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பிரெட் அல்வா வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நான் அதிகமாக சாப்பிடுவேன். அண்ட் இதே மாதிரி யாருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இந்த பிரெட் அல்வாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் மேருனிசா. தேங்க்யூ, பாய்.